I welcome you to the channel Syntax Plus. இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனலில் இருக்குது. ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் நல்லா அப்சர்வ் பண்ணி அது எந்த மாதிரி ஃப்ரேமாக இருக்குது, அதாவது அதில் இருக்கிற சப்ஜெக்ட் வேர்ப் எல்லாம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு மாடல் சென்டென்ஸையும் பார்க்குறப்பவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி உங்களுடைய ஓன் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 2 or 3 சென்டென்சஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கொடுத்துருவேன். அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி கேள்விகள் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு மாடல் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த தமிழ் வாக்கியங்களை பாருங்கள். எனக்கு இன்றைக்கி நிறைய வேலைகள் இருந்தது, அதனால் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இது வாக்கியங்கள். இதிலிருந்து இதை நல்லா புரிஞ்சுட்டு கேள்விகள் என்னென்ன கேட்கலாம். எதனால் அவ்வளோ வேலைகள் இருந்துச்சு, உனக்கு மட்டும்தான் நிறைய வேலைகள் இருந்துச்சா, இந்த மாதிரிலாம். இந்த மாதிரி இங்கிலீஷில் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுறப்ப உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ மாடல் கொஸ்டின்ஸை பாருங்கள், மாடல் சென்டென்சஸையும் பாருங்கள். ஹி டஸ் நாட் டெல் எனிதிங் அபவுட் ஹிஸ் பிளான். அவரோட பிளானை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. ஹி டஸ் நாட் டெல் எனிதிங், எதுவுமே சொல்லவில்லை. வி மஸ்ட் எக்ஸ்பிளைன் த சிச்சுவேஷன், நிலைமையை அவருக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் ஆஸ்க் ஹிஸ் பிளான், பிளான் என்ன அப்படிங்கிறத கேட்கணும். ஆஸ்க் அப்படின்னா கேட்குறது. வை டோன்ட் வி ஹாவ் சம் அதர் பர்சன், ஏன் மற்றவங்கள வச்சுக்கிற கூடாது, ஏன் அவர்கிட்ட தான் கேட்கணுமா? Why don't we have some other person? Why do we have him? எதனால அவர் இருக்காரு? What does he plan? அவர் என்ன பிளான் பண்ணுறாரு? How did you ask him? அவர்கிட்ட நீங்கள் எப்படி கேட்டீங்க? பாஸ்ட் டென்ஸில் வர்ற கொஸ்டின். How did you ask him? Let him start the class. அவர் கிளாஸ் எடுக்கட்டும், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும். Let him start the class. Let us watch him how he teaches. நம்ம வாட்ச் பண்ணுவோம், அவர் எப்படி டீச் பண்ணுறாருங்கிறத நம்ம வாட்ச் பண்ணுவோம். லெட் அஸ் வாட்ச் ஹிம் ஹவு ஹி டீச்சர்ஸ், தென் வி வில் செலக்ட் ஹிம். அதுக்கப்புறம் அவரை செலக்ட் பண்ணுவோம். ஸோ இதிலேருந்து எப்படிலாம் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம். இஸ் ஹி ஃபிட் இனஃப் டு டேக் திஸ் கிளாஸ்? இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் ஃபிட்டா, அவர் குவாலிஃபைடா? இஸ் ஹி அ குவாலிஃபைட் பர்சன் டு டேக் திஸ் கிளாஸ்? இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கு அவர் குவாலிஃபைடா? வாட் இஸ் ஹி கோயிங் டு டீச்? அவர் என்ன டீச் பண்ண போகிறாரு? வாட் டு யூ வாண்ட் டு அப்சர்வ்? நீங்கள் அவர்கிட்ட இருந்து என்ன அப்சர்வ் பண்ண போகிறீங்க? வாட் இஸ் ஹி கோயிங் டு டீச்? அவர் என்ன டீச் பண்ண போகிறாரு? தே லைக் டு விசிட் த ஏன்சியன்ட் பிளேசஸ் ஆஃப் திஸ் சிட்டி. இந்த சிட்டியில் இருக்கிற பழமையான ஏன்சியன்ட் பிளேசஸ் பார்க்க விரும்புகிறாங்க. அவர்களுடைய கைடு எக்ஸ்பிளைன்ஸ், தேர் கைடு எக்ஸ்பிளைன்ஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஸோ வரலாற்று சிறப்பு மிக்க அந்த இடங்களின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ். ஸோ அந்த இடங்களின் முக்கியத்துவத்தை அவர்களுடைய கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். வாட் ஆர் த பிளேசஸ் தே ஆர் கோயிங் டு விசிட்? என்னென்ன இடங்களை அவங்க பார்க்க போகிறாங்க? ஆர் தே கோயிங் டு விசிட் ஆல் பிளேசஸ் இன் அ டே? ஒரே நாளில் எல்லா இடங்களையும் பார்க்க போகிறாங்களா? ஹூ இஸ் தேர் கைடு? அவங்களோட கைடு யார்? இஸ் தேர் கைட் எ நோன் பர்சன்? நல்லா தெரிஞ்சவங்களா அந்த கைடு? யூ ஷுட் நாட் ஹெசிடேட். நீங்கள் தயக்கம் காட்டக்கூடாது, அதாவது நீங்கள் தயங்கக்கூடாது. யூ மஸ்ட் ஆஸ்க் யுவர் டவுட் அட் ஒன்ஸ். உடனே நீங்கள் டவுட்டை கேட்டுடணும். அதர்வைஸ் யூ வில் நாட் பி ஏபிள் டு ஒர்க். இல்லை என்றால் உங்களால் வேலை பார்க்க முடியாது. ஒய் டு யூ ஹெசிடேட்? ஏன் நீங்கள் தயங்குறீங்க? ஒய் ஆர் யூ ஹெசிடேட்டிங் டு ஆஸ்க் யுவர் டவுட்? ஏன் நீங்கள் டவுட் கேட்குறதுக்கு தயங்குறீங்க? ரெண்டுமே ஒன்று தான். ஒய் டு யூ ஹெசிடேட், ஒய் ஆர் யூ ஹெசிடேட்டிங். டென்ஸ் தான் மாறுது. டென்சஸ் மாறினாலும் ஒரே மீனிங் தான் கன்வே ஆகுது. ஸோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் யூ நோ ஹவு டு ஆஸ்க் யுவர் டவுட்ஸ்? உங்களுக்கு டவுட்ஸ் எப்படி கேட்குறதுன்னு தெரியலையா? ஐ கவுண்டட் ஆல் த புக்ஸ். நான் எல்லா புக்ஸையும் கவுண்ட் பண்ணிட்டேன். அண்ட் என்டர்ட் த டோட்டல் நம்பர் இன் தி ரிஜிஸ்டர். டோட்டல் நம்பரை ரிஜிஸ்டரில் என்டர் பண்ணிட்டேன். டிட் யூ கம்ப்ளீட் ஆல் த ஸ்டாக்ஸ்? ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சா? டிட் யூ கவுண்ட் ஆல் த புக்ஸ்? எல்லா புக்ஸையுமே கவுண்ட் பண்ணியாச்சா? டிட் யூ பிரிங் த ரிஜிஸ்டர் ஹியர்? ரெஜிஸ்டர் இங்கே கொண்டு வந்துட்டீங்களா? டிட் யூ பிரிங் த ரெஜிஸ்டர் ஹியர்? ஹாவ் யூ இன்ஃபார்ம் டு ஆல்? எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? ஹாவ் யூ இன்ஃபார்ம் டு ஆல்? ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர் டோட்டலி? மொத்தமாக எத்தனை புக்ஸ் இருக்குது? ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர் டோட்டலி? த பிரின்சிபல் ஆஸ்க்ஸ் ஆல் ஆஃப் அஸ் டு ரிப்போர்ட் த அட்டண்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். பிரின்சிபால், முதல்வர், எல்லாருடைய அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டையும் கேட்குறாரு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் ரிப்போர்ட்டையும் கேட்டிருந்தார். வென் டிட் ஹி ஆஸ்க்? எப்போ அவர் கேட்டிருந்தாரு? பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். வென் ஹாஸ் ஹி ஆஸ்க்டு? எப்போ அவர் கேட்டார்? இஸ் ஹி ஆஸ்கிங் ஆல் ஆஃப் அஸ்? நம்ம எல்லாரையுமே அவர் கேட்டாரா? இஸ் ஹி ஆஸ்கிங் ஆல் ஆஃப் அஸ்?
டிட் ஹி ஆஸ்க், அவர் கேட்டாரா? டிட் ஹி ஆஸ்க் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். ஹி வில் கம் அண்ட் ஆஸ்க் அஸ், ஹி மஸ்ட் பி ரெடி டு ஆன்சர். அவர் வந்து நம்மகிட்ட கேட்பார், நம்ம ரெடியாக இருக்கணும் ஆன்சர் பண்ண. ஹவு குட் ஹி ஆஸ்க், அவரால் எப்படி கேட்க முடியும்? ஹவு குட் ஹி ஆஸ்க். ஆர் வி ரெடி டு ஆன்சர், நம்ம ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்குமா? டு வி ஹாவ் ஆல் டீட்டெயில்ஸ், நம்மகிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கா? அவருக்கு நம்மளை பற்றி தெரியாதா? டசன்ட் ஹி நோ அபவுட் அஸ்? ஐ லைக் டு க்ரோ பிளான்ஸ் இன் மை ஹோம், நான் என் வீட்டில் செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ லைக் கார்டனிங் வெரி மச், எனக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். ஆர் யூ க்ரோயிங் எனி பிளான்ஸ் நவ், நீங்கள் இப்போ செடிகள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ க்ரோயிங் எனி பிளான்ஸ் நவ்? வாட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ட் டு யூ வாண்ட் டு க்ரோ, என்ன டைப் ஆஃப் பிளான்ட் நீங்கள் வளர்க்கணும்னு விரும்புகிறீங்க? டஸ் யுவர் ஹோம் ஹாவ் இனஃப் ஸ்பேஸ், உங்கள் வீட்டில் போதுமான அளவு இடம் இருக்கா? டஸ் யுவர் ஹோம் ஹாவ் இனஃப் ஸ்பேஸ்? ஹி ஆல்வேஸ் கமிட்ஸ் த சேம் மிஸ்டேக், அவர் எப்போவுமே இதே மிஸ்டேக் தான் விடுறாரு. ஐ ஹவ் ஆல்ரெடி பாயிண்டட் அவுட் திஸ் மிஸ்டேக், ஆல்ரெடி நான் அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். ஹி இக்னோர்ஸ், அவர் அதை இக்னோர் பண்ணுறாரு, அவர் அதை கண்டுக்கிறவே இல்லை. வாட் இஸ் தட் மிஸ்டேக், அது என்ன மிஸ்டேக்? ஒய் டஸ் ஹி இக்னோர், ஏன் அவர் இக்னோர் பண்ணுறாரு? ஹவு டஸ் ஹி ரிப்பீட் திஸ் மிஸ்டேக், ஒரே மிஸ்டேக்கை ஏன் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காரு? வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் திஸ், இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது? இந்த மிஸ்டேக் வர்றதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குது? த மீட்டிங் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட், மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போது. எவ்ரி ஒன் மஸ்ட் அசம்பிள் இன் தி மீட்டிங் ஹால், எல்லாருமே மீட்டிங் ஹாலில் அசம்பிள் ஆகணும். அட் வாட் டைம் த மீட்டிங் இஸ் ஷெட்யூல்டு, எந்த டைமில் இந்த மீட்டிங் நடத்த போகிறாங்க? வாட் இஸ் த ஸ்டார்டிங் டைம் ஆஃப் த மீட்டிங், மீட்டிங்கோட ஸ்டார்டிங் டைம் என்ன? வாட் இஸ் த மீட்டிங் அபவுட், இந்த மீட்டிங் எதை பற்றி? வாட் இஸ் த மீட்டிங் அபவுட்? த புக் ஹேஸ் த ஃபுல் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பிளேஸ், இந்த புக்கில் அந்த இடத்த பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, முழு தகவல்கள் இருக்கின்றன. ரீட் திஸ் அண்ட் நோட் டவுன் த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதை நல்லா ரீட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸை குறித்து வச்சுக்கோங்க. டு யூ ஹாவ் தட் புக், அந்த புக் உங்கள்கிட்ட இருக்கா? டு யூ ஹாவ் தட் புக்? ஒய் டோன்ட் யூ ரெஃபர் இன்டர்நெட் டீட்டெயில்ஸ், ஏன் இன்டர்நெட் டீட்டெயில்ஸை ரெஃபர் பண்ணக்கூடாது? ஒய் டோன்ட் யூ ரெஃபர் அப்படின்னா ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அர்த்தம். ஹவு டு வி சர்ச் த பர்டிகுலர் பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்த எப்படி சர்ச் பண்ணுறது? ஹாவ் யூ ரெட் த புக் ஆல்ரெடி, நீங்கள் இந்த புக்கை ரீட் பண்ணியிருக்கிறீங்களா? ஹாவ் யூ ரெட் அப்படின்னு வாசிக்கணும். ஹேஸ் ஹாவ்க்கு அடுத்து ரீட் வந்துச்சுன்னா ரெட் அப்படின்னு வாசிக்கணும். ஹீ குக்டு த ஃபுட் ஐட்டம்ஸ், அவர் ஃபுட் ஐட்டம்ஸை குக் பண்ணார். ஆல் டிஷ்ஷஸ் ஆர் வெரி டேஸ்டி, எல்லா டிஷ்ஷஸும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஹி லேர்ன் குக்கிங், அவருக்கு சமைக்க தெரியுது, அவர் சமையல் லேர்ன் பண்ணியிருக்கிறாரு. வேர் டிட் ஹீ லேர்ன் குக்கிங், எங்கே அவர் சமைக்கிறதுக்கு லேர்ன் பண்ணார்? வாட் டிஷ்ஷஸ் டிட் ஹீ குக், என்ன டிஷ்ஷஸ் அவர் குக் பண்ணார்? வாட் ஹேஸ் ஹீ குக்டு, என்ன குக் பண்ணியிருந்தார்? ரெண்டுமே ஒன்று தான் மீனிங்கில், பட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. வாட் ஹேஸ் ஹீ குக்டு அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. வாட் ஹேஸ் ஹீ குக்டு, அவர் என்ன குக் பண்ணியிருந்தார்? ஹேவ் யூ டேஸ்டட் தோஸ் டிஷ்ஷஸ், அந்த டிஷ்ஷஸ்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா? இந்த மாடல் சென்டென்சஸை உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணணும். அப்படி சேஞ்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகும். அடுத்த வீடியோவில் இன்னும் கொஞ்சம் மாடல் சென்டென்சஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.